பிக்ஷாட் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்றைக்கு திருவாரூரிலே கீழவீதியில் எழுந்தருளியிருக்கக்கூடிய தூவாயநாதர் என்று சொல்லக்கூடிய பறவையுள் மண்டலிநாதர் என்று சொல்லக்கூடிய துர்வாசநாதர் கோயிலுக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த துர்வாசநாதருக்கு புராணங்களிலே பல கதைகள் உண்டு. அந்த கதைகளை நாம் இன்றைக்கு சிந்திக்கவிருக்கின்றோம். புராண காலத்திலே பிரளய காலம் என்று சொல்லுவார்கள். அப்போ கடலில் பயங்கரமான பிரளயம் ஏற்பட்டுச்சான். இந்த பிரளயத்தினால் இந்த கடல் அலைகள் இந்த 7 உலகங்களையும் மூழ்கடிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அப்போ உடனே முனிவர்களும் தேவர்களும் என்ன பண்ணுறாங்க, யாரிடத்தில் போய் ஆறுதல் கேட்பது, யார்கிட்ட நம்ம காப்பாற்ற வேண்டும்னு கேட்பதுன்னு தெரியாமல் தத்தளிக்கிற போது அப்போதுதான் சிவபெருமானினுடைய நினைவு அவர்களுக்கு வருது. உடனே சிவபெருமானை பார்க்கறதுக்கு கைலாயம் போகிறாங்க. தன்னை காப்பாற்றக்கூடியவர் அப்படின்னாலே அது சிவபெருமான் தான். ஓரறிவு முதல் 6 அறிவு வரை இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களையும் புல்லாகி பூண்டாகி பறவையாய் மனிதராய் பல் விருகமாய் பாம்பாய் அப்படின்னு நம்ம மாணிக்க வாசகர் சொல்றாரு இல்லையா, அதே போல ஒவ்வொரு உயிரினங்களையும் காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய எம்பெருமான் சிவபெருமான். அவர் இருக்கக்கூடிய கைலாயத்துக்கு தேவர்களும் முனிவர்களும் போறாங்க. அப்ப அங்க போன உடனேயே அங்க இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான்கிட்ட முறையிட்ட உடனேயே அவர் என்ன சொல்றாருன்னா, திருவாரூரில் இருக்கக்கூடிய இந்த சிவபெருமானை வழிபட்டு நீங்கள் பூஜை செய்தால் உங்களுக்கு இந்த பிரளயத்திலிருந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. உடனே துர்வாச முனிவர் தலைமையில ஒரு பெருந்திரளான தேவர்கள் கூட்டமும் பக்தர்கள் கூட்டமும் இங்க இருக்கக்கூடிய எம்பெருமானை வழிபடுறதுக்கு இங்க எல்லாரும் வந்துடுறாங்க. அப்ப இந்த எம்பெருமான் கோயில்ல ஒரு அசரீரி ஒலிக்குது. அந்த அசரீரி என்ன சொல்லுதுன்னா, இங்கே அக்னி மூலையில் ஒரு தீர்த்தம் அமைத்து அந்த தீர்த்தத்தின் மூலமாக எம்பெருமானை வழிபட்டால் இந்த கடல் உள்வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த அசரீரி ஒலிக்குது. உடனடியாக என்ன பண்றாங்க, துர்வாசர் தலைமையில இங்க அக்னி மூலையில ஒரு தீர்த்தம் உருவாக்கப்படுது. அது அக்னி தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த அக்னி தீர்த்தம் உருவாக்கி இங்க துர்வாச முனிவர் இந்த சிவபெருமானை வழிபட்டுட்டே வராரு. சிறிது காலத்துல இந்த அக்னி தீர்த்தம் என்ன பண்ணுதுன்னா, கடல் பொங்கி எழக்கூடிய கடல் மொத்தத்தையும் உள்வாங்கி இதற்குள்ளே வைத்து கொண்டதான். அதனால இந்த இடத்துல இந்த சிவபெருமானை துர்வாசர் வழிபட்டதனால இவருக்கு துர்வாசநாதர் அப்படின்னு இவருக்கு சிறப்பு பெயர். அது நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா, துர்வாசநாதர்ங்கிறது தூவாயநாதர் அப்படின்னு பெயர் அழைக்கப்பட்டுச்சு. இது புராண காலம். அதற்கு பிறகு நம்ம சுந்தரர் காலத்துக்கு வருவோம். சுந்தரர் காலத்துல அவருக்கு ஒரு சாபத்தின் காரணமா, அதாவது தன்னுடைய மனைவியை ஏமாற்றியதற்கு விளைவாக அவருடைய 2 கண்களையும் அவர் இழந்துடுறாரு. அப்ப இவர் எல்லா சிவாலயங்களுக்கும் சென்று சிவபெருமான்கிட்ட தனக்கு கண் வேண்டும் கண் வேண்டும் கண் வேண்டும்னு பாடுறாரு. கடைசியில் என்ன ஆகுதுன்னா, காஞ்சிபுரத்துக்கு போறாரு. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில்ல போய் அங்க இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் பாடுறாரு. ஏகாம்பரேஸ்வரரை பாடின உடனேயே அவர் இடக்கண் கொடுத்துடுறாரு. ஆனா வழக்கன் அவர் தரல. மீண்டும் அங்கிருந்து நேரடியா புறப்பட்டு இங்க வராரு. திருவாரூருக்கு திருவாரூரிலே எழுந்திருக்கக்கூடிய இந்த துவாயநாதரை வழிபட்டு வழக்கண்ணை அவர் பெறாரு. வழக்கண்ணை பெற்றதற்கு பிறகு அவர் இந்த கோயில்ல பறவையுள் மண்டலி அப்படின்னு ஒரு பதிகம் பாடுறாரு. இந்த பறவையுள் மண்டலி பதிகத்துல இந்த துவாயநாதரை அவர் மிக சிறப்பா பாடுறாரு. இன்றைக்கும் பாத்தீங்கன்னா அபிஷேக நேரத்துல சிவபெருமானுடைய மூர்த்தத்துல கண் அவர் கொடுத்ததுனால அந்த கண்ணினுடைய பிரதியை நீங்க அபிஷேகமாகும் போது பார்க்க முடியும் அப்படிங்கிறது ஐதீகமா இருக்குது. இந்த தலத்திற்கு நீங்க வந்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அக்னி தீர்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு பெற்றது. கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இங்க இருக்கக்கூடிய தூவாயநாதரை வழிபட்டு இந்த அக்னி தீர்த்தத்தில் குளித்து தூவாயநாதரை மீண்டும் வழிபட்டு செவ்வரளி மாலை சாத்தி நீங்க வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் அப்படின்னும், அந்த பிரச்சனைகள் நீங்கிய பிறகு இவருக்கு நீங்க பாலபிஷேகம் செய்யணும் அப்படிங்கிறது இங்க ஐதீகமாக கடைபிடிக்கப்பட்டு வருது. எனவே நம்முடைய ஆன்மீக நேயர்கள் அனைவரும் திருவாரூர் தியாகேச பெருமான் கோயிலுக்கு வந்தால் இங்க இருக்கக்கூடிய தூவாயநாதரை என்று சொல்லக்கூடிய துர்வாசநாதர் என்று அழைக்கக்கூடிய பறவையுள் மண்டலி என்று சொல்லக்கூடிய மிக அற்புதமான இந்த திருத்தலத்திற்கு வருகை புரிந்து எம்பெருமான் துர்வாசநாதரினுடைய அருளையும் பெற்று செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.